Hi friends, இன்னைக்கு waste plastic bottle வச்சு 7 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். இது மாதிரி plastic bottle இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. இல்லைனா வாட்டர் பாட்டிலே இது மாதிரி ரவுண்டா பெரிய சைஸ் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் ஒரு பாட்டில் எடுத்துர்க்கேன். சோ இந்த பாட்டிலை இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டிலை வந்து ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். இந்த பாட்டிலை இது மாதிரி ரெண்டா டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இது மாதிரி ஒண்ணா வச்சு ஜாயின் பண்ண போறோம். இந்த பாட்டில் நல்லா திக்கா இருக்கனால இது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்கா இருக்கும். எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா திக்கா இருக்கும். இப்போ வந்து இது கீழ பிளேஸ் பண்ணும்போது ஆடாம இருக்கிறதுக்காக ரெண்டு பாட்டில் கேப் வந்து நான் எடுத்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ இது மாதிரி கீழ வைக்கும்போது ஆடாம இருக்கும். இத வந்து ஒரு குட்டி ஆர்கனைசரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இது மாதிரி வந்து ஜுவல்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன்ல கூட சின்ன சின்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து சின்ன ஸ்பூன்ஸ் இது மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாக்கு இந்த பாட்டிலை வந்து நான் ஆல்ரெடி பண்ண மாதிரியே ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ணதை இது மாதிரி நல்லா திக்கான கார்ட்போர்டில் வந்து இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. திக்கான கார்ட்போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி மொத்தம் வந்து 2 பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து இது மாதிரி கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருந்த இந்த கார்ட்போர்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதுக்குள்ள ஒட்டிக்க போறோம். அதே மாதிரி அடுத்ததையும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான், ஒட்டியாச்சு. இப்போ இது கீழே வச்சிங்கன்னா பிளேஸ் ஆகாது. அதுக்காக நான் 2 பாட்டில் கேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். ரெண்டு பாட்டில் கேப் ஒட்டியுமே லைட்டாக வந்து ஆடின மாதிரி இருந்தது. அதனால் நான் 3ஆவது ஒரு பாட்டில் கேப் வந்து ஒட்டிக்கிட்டேன். இது மாதிரி ஒட்டும் போது நல்லா கீழே பிளேஸ் ஆச்சு, ஆடாமல் இருந்தது. அவ்வளோதான், இது நல்லாவே பிளேஸ் ஆகுது. இப்போ இது ஒரு குட்டி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நெயில் பாலிஷ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் கொஞ்சம் லென்த்தாகவே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம லாஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான், அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். அதே மாதிரி நான் கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கிறேன். லாஸ்ட் பண்ண அதே மெத்தட் தான். ஆனால் இதை நம்ம வந்து இது மாதிரி வைக்காமல் கீழே வந்து இது மாதிரி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த பாட்டில் கேப் எடுத்துட்டு நான் வந்து 3 பக்கம் வந்து பாட்டில் கேப்ஸ் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் கீழே வைக்கும்போது ஆடாமல் பிளேஸாக இருக்கும். இப்போ இது மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம இதை ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் பண்ண அதே மெத்தடில் வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து இது மாதிரி ஜுவல்ஸ் இல்லைன்னா குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 3ஆக டிவைட் ஆகி இருக்கனால நம்ம எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நம்ம பிரித்து பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கும் நான் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது மாதிரி கார்ட்போர்ட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டோட இந்த பாட்டிலை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பாட்டிலையும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது, அந்த சைடில் இந்த கார்ட்போர்டை வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் இது மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கும் நான் அந்த பாட்டிலை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் பாட்டமில் இது மாதிரி வி ஷேப்பில் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நான் இது மாதிரி மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இது மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கரெக்டாக கீழே ப்ளேஸ் ஆகிருக்கணுங்கிறதுக்காக நான் பாட்டில் கேப்ஸ் யூஸ் பண்ணி கீழே ஒட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி வச்சிங்கன்னா ஆடாமல் இருக்கும். இப்போ நான் கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல இது மாதிரி வச்சோம்னா அது வந்து ஆடாமல் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். இதில் நம்ம வந்து பேங்கிள் ஹோல்டராக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடுக்கு வந்து ஸ்டிக் வந்து சின்னதாக இருக்கனால பேங்கிள்ஸ்லாம் வந்து ஆடிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேங்கிள்ஸ்லாம் ஆடக்கூடாதுன்னா இது மாதிரி நல்ல பெரிய ரோல் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் பேங்கிள்ஸ் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ்லாம் ஆடாமல் ஒரே இடத்துல இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கட் பண்ணாமல் அப்படியே இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாட்டில் எடுத்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக மார்க் பண்ணிடாதீங்க, ஒரு காயின் போகிற அளவுக்கு மார்க் பண்ணால் போதும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பாட்டில் கேப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி நார்மலாக வச்சுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே காயின்ஸ் போட்டு நம்ம வந்து மணி பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா க்ளூ அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செவன்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இந்த பாட்டில் இது மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் வச்சுட்டு கார்ட்போர்டில் இது மாதிரி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டில் சைஸ்க்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலோட கேப்பை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இதை இது மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சிம்பிளான ஐடியாவும் இருந்தாலும் நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.